நரகத்தின் மகன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வராதபடி பரிசேயரும் வேதபாரகரும் பரலோகத்தை அடைத்து போடுகிறார்கள். ஆனால் ஜனங்களை தங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறார்கள். புறஜாதி ஜனங்களை யூத மார்க்கத்தாராக ஆக்குவதற்கு கடினமாக உழைக்கிறார்கள். இதற்காக இவர்கள் எல்லா இடங்களுக்கும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமல்ல. ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பமல்ல. ஏராளமான ஜனங்களை தங்கள் மார்க்கத்தில் சேர்த்தால் தங்களுக்கு பெருமை உண்டாகும் என்பதற்காகவே இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருக்கும் ஒருவருக்கு தேவனுடைய அன்பையும் அவருடைய திட்டத்தையும் எடுத்து கூறி அவர்களை தேவனிடத்தில் அழைத்து வருவது மிகவும் நல்ல ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் அழிந்து போகும் ஆத்துமாக்கள் மீது கரிசனை உள்ளவர்கள். அழிந்து போகும் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து காப்பாற்றி அவற்றுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறவர்கள். ஆனால் பரிசேயர், வேதபாரகர் ஆகியோரின் ஊழியங்கள் ஆத்துமாக்கள் மீது கரிசனை கொண்ட ஊழியம் அல்ல. தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்னும் நோக்கத்திற்காக செய்யப்படும் ஊழியம் அல்ல. தங்கள் சுய பெருமைக்காகவும் சுய மகிமைக்காகவும் சுய கௌரவத்திற்காகவும் இவர்கள் புறஜாதியாரை தங்கள் மார்க்கத்தார் ஆக்குகிறார்கள். இவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய நோக்கம் சரியானதல்ல. இவர்கள் எல்லா இடங்களுக்கும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய குறிக்கோள் நேர்மையானதல்ல. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரப்பும் ஊழியத்தை செய்யவில்லை. தங்கள் சொந்த கொள்கைகளையும் பாரம்பரிய கருத்துக்களையும் ஜனங்களிடத்தில் பரப்புகிறார்கள். இவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்த பலர் இவர்களுடைய மார்க்கத்தார் ஆகிறார்கள். புறஜாதியார் இவர்களுடைய மார்க்கத்தார் ஆன பின்பு அவர்களையும் தங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து பரிசேயரின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் நரகத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிறான். ஏனெனில் பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமான வேர் இவர்களுடைய உள்ளத்தில் முளைத்திருக்கிறது. பரிசேயரின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் பரலோக ராஜ்யத்திற்கு எதிரானவை. ஒருவன் உண்மையாக மனம் திரும்பவில்லை என்றால் அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். இவனால் அவனுடைய பழைய மார்க்கத்தையும் மனப்பூர்வமாக அனுபவிக்க முடியாது. அதே வேளையில் இவன் அரைகுறையாக மனம் திரும்பி இருப்பதினால் புதிய மார்க்கத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில சமயங்களில் ஒரு மார்க்கத்தில் இருந்து மற்றொரு மார்க்கத்திற்கு மனம் திரும்புகிறவர்கள் அந்த மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியமாக இருப்பார்கள். தங்களை அந்த மார்க்கத்திற்கு வழிநடத்தியவர்களை விட வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் மார்க்க காரியங்களில் ஈடுபடுவார்கள். அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு பரிசேயனாக இருந்தார். கிறிஸ்தவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவராக இருந்தார். இவர் கமாலியேலின் மாணவர். கமாலியேல் பவுலை போல கிறிஸ்தவர்கள் மீது மூர்க்க வெறி கொண்டவர் அல்ல. சாந்த குணமும் இணக்க குணமும் உள்ளவர். ஆனால் பவுலோ தன் ஆசிரியரை விட தன் மார்க்க காரியங்களில் மிகவும் வேகமாகவும் வைராக்கியமாகவும் நடந்து கொண்டார். ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள் என்னும் இந்த வாக்கியம் யூதருடைய வழக்குச் சொல் ஆகும். ஒருவனை தன்னுடைய மார்க்கத்தான் ஆகும்படி எல்லாவிதமான முயற்சியும் பண்ணுதல் என்பது இதன் பொருள். இவர்கள் மனுஷரை தேவனிடத்தில் வழிநடத்தாமல் தங்களிடமே வழிநடத்துகிறார்கள். யூத மார்க்க தமைந்தவர்களில் 2 பிரிவினர்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: நீதியின் பிரகாரமாக யூத மார்க்க தமைந்தவர்கள். இவர்கள் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்வார்கள். மோசையின் பிரமாணங்களை கைக்கொள்ள பொருத்தனை செய்து கொள்வார்கள். யூத மார்க்கத்தின் எல்லா பழக்க வழக்கங்களையும் கடைபிடிப்பார்கள். வாசல்களில் இருக்கிற யூத மார்க்க தமைந்தவர்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜாதியார் மத்தியில் வசித்து வந்தவர்கள். விருத்த சேதனம் பண்ணுவதில்லை. ஆனால் நோவாவின் 7 ஆலோசனைகளை இவர்கள் கடைபிடித்தார்கள். அவையாவன: விக்கிரக ஆராதனை, தேவதூஷணம், கொலை பண்ணுதல், கற்பின்மை, திருடுதல், கலகம் பண்ணுதல், மாம்சத்தையும் இரத்தத்தையும் பயன்படுத்துதல்.